அம்மா இப்போ உங்களுக்கு வேலு நாச்சியாரை பற்றி சொல்ல வந்திருக்கேன். ராமநாதபுரத்து அரண்மனையில் வேலு நாச்சியார் சிலம்பம் ஆடுறாங்க. அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்படி ஆடும்போது என்ன செய்கிறாங்க, வேலு நாச்சியார் அந்த வெற்றிவேல் ஆசானை ஜெயிச்சிடுறாங்க. சிலம்பம் ஆடி ஜெயிச்சிடுறாங்க. ஜெயித்த உடனே அப்போ ராமநாதபுரத்து மன்னர் என்ன செய்கிறாரு, செல்லமுத்து சேதுபதி அங்கே அவர் மிக பெருமையோடு தன்னுடைய மகளை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கார். சுற்றி மக்கள் என்ன செய்கிறாங்க, வேலு நாச்சியாருடைய சிலம்பு சண்டையை பார்த்து ரொம்ப பெருமையாக ஆரவாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது வெற்றிவேல் என்ன செய்கிறாரு, குருவையே மிஞ்சின சிசியாக வேலு நாச்சியாரை நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு வெற்றிவேல் ஆசான் சொல்கிறார். வேலு நாச்சியார் என்ன செய்கிறாங்க, மிக பணிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு சிசியை என்ன செய்யலாம், பல வெற்றிகளை அடையலாம், பொண்ணும் பொருளும் சேர்க்கலாம், அவங்க பல புகழுக்கும் ஆளாகலாம். ஆனால் அவங்களுடைய சிசியினுடைய அறிவு கண்ணை ஆரம்பத்திலேருந்து என்ன செய்கிறாங்க, அறிவு கண்ணை திறந்து அவங்கள இவ்வளவு தூரம் உயர கொண்டு வர்றதே அந்த குரு தான். அவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க. என்னுடைய குருவை நான் என்னுடைய இதயத்தில் தெய்வமாக அவங்கள நான் பூஜை செய்வேன் அப்படின்னு பணிவாக சொல்கிறாங்க, அழகாக பேசுகிறாங்க. அதை பார்த்து அரசர் செல்லமுத்து சேதுபதிங்கிற அந்த அரசர் மகளினுடைய பேச்சை பார்த்து ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கார். மக்களும் என்ன செய்கிறாங்க, வேலு நாச்சியாரோடைய பேச்சை பெருமையாக பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க, எவ்வளோ பணிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. நம்மளுடைய அரசி நல்லா பேசுகிறாங்க, மிக பணிவாக இருக்காங்களே அப்படின்னு பெருமையாக பார்க்குறாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் தான் ஒரு குதிரை வீரன் அங்கே இறங்குறான். குதிரையிலேருந்து ஒரு வீரன் இறங்குறான், ஒரு நல்ல செய்தியோடு வர்றான். நல்ல செய்தியோடு அந்த செல்லமுத்து சேதுபதி கிட்ட ஒரு ஓலையை கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஓலையை அரசர் வாசிக்கிறார். அதில் சிவகங்கை சீமை அரசர்கிட்டருந்து ஒரு நல்ல செய்தி வருது. அதாவது உங்கள் பெண் வேலு நாச்சியாரை நாங்கள் பெண் பார்க்க வாரோம் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியோட அந்த ஓலையில் எல்லாமே எழுதியிருக்கு. உடனே எல்லாருக்கும் ரொம்ப அங்கனுக்குள்ள சந்தோஷமாக நிலவுது. ஒரு சில நாட்கள் கழியுது. அதாவது ராமநாதபுரத்து அரண்மனை பேர் ராமலிங்க விலாஸ். அந்த ராமலிங்க விலாஸ் அரண்மனையே ஒரே கோலாகலமாக இருக்குது. அரண்மனை வாசலெல்லாம் கோலம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. மாவிலை தோரணங்கள்லாம் கட்டியிருக்காங்க. அங்கே வேலையாட்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அரண்மனை சுவரெல்லாம் தூணெல்லாம் பல வண்ணங்களால் நல்லா பூசப்பட்டிருக்கு. எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் அந்த அரண்மனை வாசலில் அந்த தாமோதரன்கிற அமைச்சர், தாமோதரன் பிள்ளை அப்படிங்கிற அமைச்சர் அந்த அரண்மனை வாசலில் ராமநாதபுரத்து அரண்மனை வாசலில் காத்துக்கிட்டு இருக்கார். அங்கே வர இருக்கிற விருந்தினர்களை என்ன செய்கிறார், வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போது கொஞ்ச நேரம் கழித்து அரண்மனை வாசலில் ஒரு சாரட் வண்டி நிற்கிது. அதிலிருந்து சிவகங்கை சீமை அமைச்சர் தாண்டவராயன் அவரும் உறவினர்கள் எல்லாம் இறங்குறாங்க. அடுத்த ஒரு சிறிது நேரத்தில் பின்னாடியே ஒரு முத்து பல்லக்கு வருது. அந்த முத்து பல்லக்கில் இருந்து சிவகங்கை சீமையுடைய மன்னர் சசிவர்ண தேவர், சிவகங்கை சீமையுடைய ராணியார் யார், பூதக்கா, அவங்களும் இறங்குறாங்க. பின்னாடியே யார் வரா, சிவகங்கை சீமையுடைய இளவரசர், ஒரு பேர் முத்து வடுகநாதர். இளவரசர் என்ன செய்கிறாரு, கீழே இறங்கி வர்றாரு. எல்லாரையும் அந்த தாமோதரன் அமைச்சர் என்ன செய்கிறாரு, கும்பிட்டு வணக்கம் சொல்லி எல்லாத்தையும் வரவேற்கிறார். அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ராமநாதபுரத்து செல்லமுத்து சேதுபதி இருக்கார் இல்லையா, அந்த மன்னர் வேகமாக வர்றாரு. எல்லாத்தையும் வணங்கி அங்கே இருக்கிற வசந்த மண்டபம் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் அங்கே இருக்கிற அந்த ஆசனத்தில் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்த பிறகு தான் செல்லமுத்து சேதுபதியும் தன்னுடைய இருக்கையில் உட்கார்றாரு. ஒரு சில நொடிகள் அமைதியாக இருக்காங்க. யார் முன்னாடி பேசுகிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் சில நொடிகள் அங்கே மௌனமாக இருக்காங்க எல்லாரும். அந்த நேரம் ராமநாதபுரத்து அமைச்சர் தாமோதரன் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு எல்லாருக்கும், சிவகங்கை சீமை அரசருக்கும் ராணிக்கும் இளவரசருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்கள் அனுப்பிய ஓலை எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த செய்தியை கேட்டு எங்களுக்கும்
எங்களுடைய நாட்டு மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அடுத்து சிவகங்கை சீமை அமைச்சர் தாண்டவராயனும் எந்திரிச்சிடுறாரு. அவர் சொல்கிறாரு, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே நாங்கள் மணப்பெண்ணை பார்க்க ரொம்ப ஆவலோடு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே செல்லமுத்து சேதுபதி என்ன செய்கிறாரு, வேலு நாச்சியாருக்கு அங்கே அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லி முடிக்க முந்தி என்ன செய்கிறாங்க, உடனேயே வேலு நாச்சியார் தன்னுடைய தோழிகளோடு வந்துடுறாங்க. வந்து ஒரு தூண் பக்கத்தில் ஒரு ஓரமாக தலை கமுந்த மணிக்கு இருக்காங்க. அப்போது அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாரும், அது அந்த நாட்டு மக்களும் முக்கியமானவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. அவங்க வேலு நாச்சியாரை பார்க்குறாங்க, தலை குடிஞ்ச மணிக்கு இருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் சிலம்பம் ஆடிய நமது இளவரசி எவ்வளவு வேகமாக சிலம்பாட்ட ஆடினாங்க, அவங்களா இப்படி இருக்காங்க, தலை குனிஞ்சு இவ்வளவு வெக்கத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு நகைச்சுவையாக மனசுக்குள்ளே ஒரே சிரிப்பாக இருக்குது. எவ்வளோ வேகமாக சிலம்ப சண்டை போட்டாங்க, இப்போ பாரு எவ்வளோ வெக்கத்தோட தலை குனிஞ்சிருக்காங்க அப்படின்னா வேலு நாச்சியாரை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேலு நாச்சியார் ஒரு தூணோரமாக தலையை கவுந்தபடியே தோழியோரோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவகங்கை சீமையுடைய அமைச்சர் தாண்டவராயன் என்ன செய்கிறாரு, அம்மா நீங்கள் ஏன் அப்படி ஓரமாக நிற்கிறீங்க, இங்கே வந்து நம்ம அரண்மனை நாற்காலியில் வந்து எனக்குள்ளே வந்து உட்காருங்கன்னு கூப்பிட்றாங்க. உடனே வேலு நாச்சியார் தன்னுடைய தோழிகளோட அந்த நாற்காலியில் போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வேலு நாச்சியாரை எல்லாருமே அமைதியாக பார்க்குறாங்க. அப்போது இளவரசர் முத்துவடுகநாதரும் என்ன செய்கிறாரு, தனக்கு வரப்போகிற மனைவியை வேலு நாச்சியாரை தன்னுடைய ஓரக்கண்ணால் பார்த்து ரசிக்கிறார். அப்போது மற்றவங்களும் அந்த இளவரசர் என்ன செய்கிறாருங்கிறதையும் கவனிக்கிறாங்க. வேலு நாச்சியார் என்ன செய்கிறாங்க, தனக்கு வரப்போகிற மணமகன் எப்படிப்பட்டவர்னு தன்னுடைய ஓரக்கண்ணால் அந்த இளவரசரை இவங்களும் பார்க்குறாங்க. அங்கே எல்லாருமே அதை ரசிக்கிறாங்க. பெண் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அங்கே சுற்றி உள்ளவங்களும் பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க. வேலு நாச்சியார் மிகுந்த நாணத்தோட தலை கவுந்து இருக்காங்க. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் உடனே சிவகங்கை சீமை அரசர் வந்து சசிவர்ணத்தேவர் எந்திரிச்சிடுறார். எந்திரிச்சு எங்களுக்கு பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிடுறார். எந்திரிச்ச உடனே செல்லமுத்து சேதுபதியும் அந்த அரசர் எந்திரிச்சு சரி, நீங்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் எல்லோரும் கலந்து பேசிட்டு நாங்கள் ஒரு நல்ல நாளை குறித்து உங்களுக்கு செய்தி அனுப்புகிறோம் அப்படின்னு அவரும் பதிலளிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்த எல்லாருக்கும் நல்ல தடபுடலான விருந்துகளை கொடுக்குறாங்க. வெத்தலைப்பாக்கெல்லாம் கொடுத்து அவங்கள அரண்மனை வாசல் வரைக்கும் போய் அனுப்பிச்சி விட்டுட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அரசர் ராமநாதபுரத்து அரசர் செல்லமுத்து சேதுபதி தன்னுடைய ஓய்வறைக்கு போயிடுறாரு. ஆனால் அந்த இடத்துல வேலு நாச்சியார் நம்ம அப்பாவை பார்த்து கொஞ்சம் பேசணும்ட்டு என்ன செய்கிறாங்க, வேலு நாச்சியார் அப்பாவை பார்க்க வராங்க. வந்த உடனே, அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையாப்பா, திடீர்னு நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கீங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அப்போது செல்லமுத்து சேதுபதி அரசர் என்ன சொல்கிறாரு, எம்மா சிவகங்கை சீமை இளவரசருக்கு 18 வயசு ஆகுதுமா, அவர் ரொம்ப நல்லவர், சிறந்த குணம் உடையவர், நல்ல ஒரு மதிப்பு மிக்கவர். அவருக்கு 18 வயசு, உனக்கு 16 வயசு ஆயிடுச்சு. நம்ம அரண்மனை மன்னர்கள் வகையை சேர்ந்தவங்க, அவங்களும் மன்னர் வகையை சேர்ந்தவங்க, அதனால் நம்மளுடைய நல்ல குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் அமைஞ்சிட்டான்னு சொல்லி தான் நான் இந்த ஏற்பாடு செஞ்சேன்ப்பா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேறு மாப்பிள்ளையை நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். உடனே, இல்லைப்பா நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் திடுதுப்புன்னு செஞ்சிட்டிங்களே, ஏதாச்சும் காரணம் இருக்குமோன்னு நினச்சப்பா, மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வீங்க, அதனால் உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கப்பா அப்படின்னு வேலு நாச்சியார் சொல்கிறாங்க. நீ இதைத்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, ரொம்ப தடபுடலாக வேலு நாச்சியாருக்கும் முத்துவடுகநாதருக்கும் அரண்மனையில் மிக அழகாக மிக சிறப்பாக வேலு நாச்சியாருக்கு திருமணம் நடைபெறுது. அதுக்கப்புறம் வர நிகழ்வுகளை அடுத்த ஒரு கதையில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.